செகண்ட் ரோட கம்ஃபர்ட்டும் நமக்கு நல்லாவே இருக்குங்க. ஏறி உட்கார்றதுக்கும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. பெரியவங்கலேருந்து எல்லாருமே ஈஸியாக ஏறி உட்காரலாம், அந்த லெவலில் கொடுத்துருக்காங்க. நீ ரூம் லெக் ரூம் எல்லாமே நமக்கு ஓகேவா இருக்குங்க. ஸோ இந்த செகண்ட் ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஸ்லைடிங்கும் பண்ணிக்க முடியும், ரெக்ளைனிங்குமே பண்ணிக்க முடியும். அதனால இங்கே சென்ட்ரல் ரோவில் உட்கார பேசஞ்சர்ஸ் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோரும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃப்ளோராக தான் இருக்குது. அதனால 3 பேர்னாலுமே அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல உட்கார முடியும் நம்மளால. மற்றபடி ஏசி வென்ஸ் வந்துருது. செகண்ட் ரோக்கு செப்பரேட் ஏசி வென்ஸ் வருது. தேர்ட் ரோக்கும் செப்பரேட்டான ஏசி வென்ஸ் மேலே நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21 ஸ்டாண்டர்டான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ 2025 அப்டேட்லேருந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக், ABS, EBD, ESP, ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு அதில் வந்துருது. அண்ட் கிராப் ஹேண்டில்ஸ் இதெல்லாமே வந்திருக்கு. இந்த டாப் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் சென்டர் ரோல 2 லைட்டு கொடுத்துட்றாங்க. கேபின் லேம்ப் வந்து 2 கேபின் லேம்ப் இருக்க மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேகசின் ஹோல்டர் எல்லாமே இருக்குது. போத் டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 சீட்டுக்கு பின்னாலுமே மேகசின் ஹோல்டர் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் செகண்ட் ரோக்கு செப்பரேட்டாக ஒரு 12 வோல்ட் சாக்கெட்டும் வருது. தேர்ட் ரோக்கு செப்பரேட்டாக ஒரு 12 வோல்ட் சாக்கெட் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போயிருக்கு. டோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பவர் விண்டோ சுவிச்சஸ் அண்ட் டோர் ஓப்பனர்ஸ் எல்லாமே சில்வர் கலரில் போயிருக்கு. ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல டோரில் 2, ரியர் டோரில் 2, 4 ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் 2 ட்வீட்டர்ஸ் ஆப்ஷனும் வருது. அண்ட் ஹெட் ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே நமக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் ரோக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ரெண்டும் ஃபிக்ஸடாக வருது. செகண்ட் அண்ட் ரோக்கு அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுள் வைஸும் நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதனால் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வைஸும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க வகையில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து தேர்ட் ரோக்கு நம்ம எப்படி போகலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அங்கே எப்படி கம்ஃபர்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சின்ன ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாகவே அது நமக்கு போயிடுதுங்க. அடுத்துள்ள போய் காமிக்கிறேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோவில் இப்போ நான் உட்காந்துருக்கேன். நான் ரைட் பார்த்தீங்கன்னா 5'11". ஸோ இந்த லெவலில் எனக்கு கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. ஃப்ரண்ட்டை வந்து கொஞ்சம் நான் முன்னாடி நவுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டில் இருக்கவங்களுக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்க மாதிரி அவங்க வச்சுக்கிட்டாங்க போது தேர்ட் ரோவில் சில்ட்ரன்ஸ் நல்லாவே உட்காரலாம். இல்லை ஃப்ரண்ட் ரோவையும் கரெக்டாக அவங்க பொசிஷன் பண்ணியிருந்தாங்கன்னா தேர்ட் ரோலையும் ஒரு 2 அடல்ட் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு உட்காந்து போகலாம். ஸோ அந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தூரம் பயணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அப்படி பண்ணும்போது செகண்ட் ரோவில் இருக்கவங்களுக்குமே கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் செகண்ட் ரோக்கு கொஞ்சம் பெரியவங்களாம் உட்காந்துட்டு தேர்ட் ரோவில் சில்ட்ரன்ஸ்லாம் உட்காந்து போனாங்கன்னா நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏசி வென்ஸ் இந்த இடத்துல நமக்கு வந்துருது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஹெட் ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும், ரொம்பலாம் அடிக்கலாம். ஹெட் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் பெல்ட்டுமே வந்துருதுங்க. 3 பாயிண்ட் சீட் பெல்ட் எல்லா சைடுமே நம்ம கொடுத்துருக்காங்க.